நீங்கெல்லாம் மனுஷங்களா? எல்லாரையும் நம்ப வச்சு இப்படி ஏமாத்துறீங்களே! உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மனோகரி, உன்னை போய் நான் நல்லவன் நினைச்சு நேடி விட மாட்டேன்டி உன்னை. அப்பா, எங்க என்கேஜ்மெண்ட்டை சீக்கிரமா நடத்துறதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஒரு டிராமா பண்ண மாதிரி கல்யாணத்தை சீக்கிரமா பண்றதுக்கும் ஏதாவது ஒரு டிராமா பண்ணணும். அப்பதான் ஏன் கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும், நம்ம நினைச்சதையும் சீக்கிரமா பண்ண முடியும். அதுக்கு என்னம்மா, சிறப்பா பண்ணிடலாம். அம்மா பசிக்குதுமா, அம்மா சாப்பிடலாம். ஐயோ, நான் மனோகரிய எவ்வளவு நம்பினேன். ஆனா அவன் இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சுடர் என்கிட்ட மனோகரிய பத்தி எத்தனையோ முறை தப்பா சொல்லியும் அவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ரொம்ப நல்லவன்னு சொல்லி அவகிட்ட சண்டை எல்லாம் போட்டேனே. ஆனா இப்படி என் நம்பிக்கையில மண்ணை வாரி போட்டாளே அவ. கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்காக தான் திரும்பவும் என்ன இங்க வர வச்சியா? எழிலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்க போறாங்கன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்படி என் சந்தோஷத்துல இடி விழ வச்சிட்டியே. இது நியாயமா? சொல்லு, இது நியாயமா? எழில கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட பேரை கெடுத்து இந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திருக்கா. கடைசியில என் குழந்தையையும் எழில் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. அவ இவ்ளோ பெரிய மோசக்காரின்னு தெரிஞ்சும் என்னால அவள ஒண்ணுமே பண்ண முடியலையே. கடவுளே, பதில் சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. இப்படிப்பட்ட ஒருத்தைய எழில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுறது? அவங்க எதிர்காலம் என்ன ஆகுறது? சுடர் மனோகரிய பத்தி சொல்லும் போதெல்லாம் அவ மனோகரி மேல இருக்க கோவத்துலதான் இப்படி எல்லாம் போய் சொல்றான்னு இவ்ளோ நாளா நான் அவள தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான்னு எனக்கு எனக்கு இப்பதானே புரியுது. ஐயோ, என் குழந்தைங்களுக்கு மனோகரி பத்தி தெரிய போய்தான் அவங்க இந்த கல்யாணத்தை ஆரம்பத்துல இருந்தே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்காம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி ஏமாந்து போயிருக்கேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண கூடாது. இப்பவே போய் சுடர பார்த்து அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி மனசார மன்னிப்பு கேட்கணும். ஆமா, மன்னிப்பு கேட்கணும். இந்த சுடரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. நம்ம குழந்தைங்களோட எவ்வளவு அன்பா விளையாடிட்டு இருக்கா. அஞ்சலி! ஐயோ, அஞ்சலி! அஞ்சலி, அஞ்சலி,
அஞ்சலி அம்மான்னு சொன்னதும் நான் எப்படி துடிச்சு போய் அவகிட்ட ஓடி போனேன். அதை விட வேகமா சுடர் அஞ்சலி கிட்ட ஓடி போய் எவ்வளவு அன்பா பாத்துக்கிறான். என் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு அம்மா வரணும் தான் நான் இவ்வளவு நேரம் எங்கிட்டு இருந்தேன். சரி 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 உள்ள போலாம். சரி சரி. மனோகரி மேடம் இந்த மோதிரத்தை அவங்களோட என்கேஜ்மெண்ட் மோதிரமா போட சொல்லி எழில் சார் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா இந்த மோதிரத்தை அஞ்சலி கொண்டு வந்து ஏன் விரல்ல போட்டுட்டா. எனக்கு கனவுல வந்து மெட்டி போட்டவரோட முகத்தை நான் பார்த்தேன். யார் அது? எழில் சார் தான் அது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது யார் கூடன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சுடர் தான் என் குழந்தைங்களுக்கு அம்மா. சுடரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. நம்ம குழந்தைங்க மேல அவ இவ்ளோ அக்கறையா இருக்கா. இவ்ளோ நாள் மனோகரி தான் நம்ம குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு சரியான ஆள்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ மனசுக்குள்ள இவ்ளோ வஞ்சத்தை வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு. பேய் மேடம், எப்பவும் ஆன் பண்ண எஃப்எம் ரேடியோ மாதிரி தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப என்ன ஒரே சைலண்ட் மூட்ல இருக்கீங்க? யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல தீபா. இத்தனை நாள் நல்லவன் நம்பிட்டு இருந்த ஒருத்தி இவ்ளோ மோசக்காரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. யார பத்தி மேடம் பேசுறீங்க? வேற யார? அந்த என்னக்கா வீட்டுக்கு வந்திருந்தீங்க? என்ன பாக்குறதுக்காகவா? ஆமா சுடர், மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த பக்கமா வந்தேன். அதான் உன்னை பாத்துட்டு போலாமேன்னு. நீங்க வரும்போது கரெக்டா அஞ்சலிக்கு அடிபட்டுருச்சா? அதான் அவளை குணப்படுத்துற பிஸில உங்ககிட்ட வந்து பேச முடியல. பரவாயில்ல சுடர், நானும் அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அப்படியே கிளம்பிட்டேன். அம்மா, இப்போ அஞ்சலி எப்படி இருக்கா? பரவாயில்லக்கா, ஷீ இஸ் ஃபைன். சும்மா லேசான அடிதான். எனக்கு குழந்தைங்கள நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு சுடர். அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது லேசா பயமா இருக்கு சுடர். அக்கா, நீங்க எந்த குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது ஊர்ல இருக்கிற என்னோட குழந்தைங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, உங்க குழந்தைங்களா? அவங்களுக்கு என்னக்கா, ஊர்ல நல்லா தானே இருக்காங்க. இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா இனிமே என்ன நடக்குமோன்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு சுடர். என் குழந்தைங்க மேல உயிரையே நான் வச்சிருந்தும் அவங்கள கிட்ட இருந்து கவனிச்சுக்க முடியாத தூரத்துல நான் இருக்கேன். பேய் மேடம் ரொம்ப ஃபீல் பண்றாங்களே. அக்கா, கவலைப்படாதீங்கக்கா. உங்களோட நல்ல மனசுக்கு கடவுள் உங்க குழந்தைங்கள நல்லா பாத்துப்பாரு. கடவுள் பாத்துப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது சுடர். ஆனா உன்ன மாதிரி ஒரு கேர்டேக்கர் அவங்க கூட இருக்கிறதுல குழந்தைங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீ இந்துவோட குழந்தைங்கள அவ்வளோ அக்கறையா கவனிச்சுக்கிறத பாக்கும்போது ஒரு அம்மாவா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, ஒரு கேர் டேக்கரா பசங்களை அன்போட பாத்துக்கிறது என்னோட கடமை. நான் என்னோட கடமையை தான்க்கா செய்யறேன். குழந்தைங்க கூட நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா பாத்துப்பேன்.
சாரி சுடர். எதுக்குக்கா சாரிலாம் சொல்றீங்க? உன்கிட்ட மனசார சாரி கேட்கணும்னு தோணுச்சு சுடர். அதான். எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். சரிங்கக்கா, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க மறக்காம இந்த சாரி எதுக்குன்னு அப்புறமா என்கிட்ட சொல்லலாம். ஓகே? பாய்க்கா. பாய். பேய் மேடம், நீங்க பேசுறதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இப்பதான் உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியுது. அப்படிதானே? ஆமா தீபா, இப்போதான் எனக்கு ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் புரியுது. யார் இது? ஹலோ மேடம், நான் மணி பேசுறேன். ஏய், நீ எதுக்குடா இப்ப எனக்கு கால் பண்ற? மேடம், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணுமா? உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல பேசினபடி கொடுத்துட்டல, அப்புறம் என்ன ஹெல்ப்? இல்ல மேடம், எனக்கு பணம்லாம் வேணாம், என்னோட ஃபோன் தான் வேணும். என்னது, போனா? ஆமா மேடம், அன்னைக்கு உங்க விஷயத்தை கேட்டு ஒரு பொண்ணு என்ன துரத்திட்டு வரும்போது அப்ப என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொன்னல, அந்த ஃபோன் எனக்கு வேணும் மேடம். எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட இருந்து என் ஃபோனை எடுத்து கொடுத்துருங்க மேடம். ஏய், என்ன விளையாடுறியா? சுடர் ஏற்கனவே ஹோட்டல்ல நடந்த இஷ்யூக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப போய் நான் மாட்டிக்கிட்டேன்னு வெயி, அவ்வளவுதான், கன்ஃபார்மே பண்ணிடுவா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனையாகும். இத பாரு, என்னால போன் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது. நீ வேற போன் வாங்கிக்கோ. மேடம் மேடம், நான் ஆல்ரெடி வேற ஃபோன் வாங்கிட்டேன் மேடம். எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும் மேடம். ஏன்னா அதில் தான் என்னோட இமெயில் அக்கௌண்ட், பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். ஏதாவது ஒரு ஓடிபி வந்தா கூட அந்த ஃபோனுக்கு தான் மேடம் வரும். தயவு செஞ்சு அந்த ஃபோன் வேணும் மேடம் எனக்கு. எப்படியாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க மேடம். ஏய், சொன்னா உனக்கு புரியாது. நான் போன் எடுத்தேன்னா பிரச்சனை எனக்கு தான். என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீ அந்த போனை மறந்துரு, அவ்வளவுதான். என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி மேடம், பரவாயில்ல, நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். நானே உங்க வீட்டுக்கு வந்து போன் எடுத்துக்கிறேன். என்னது, வீட்டுக்கு வருவியா? ஆமா மேடம், நீங்க தான் போன் எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்றீங்களே, அப்ப என் போனை நான் தானே வந்து எடுத்துக்கணும். நானே வந்து எடுத்துக்கிறேன் மேடம், நீங்க போனை வச்சிருங்க. ஏய், சொல்லுங்க மேடம். இப்ப என்ன, உனக்கு அந்த போன் தானே வேணும்? நானே எப்படியாவது எடுத்துட்டு வந்து தொலைறேன். நீ தேவையில்லாம வந்து என்ன மாட்டி விட்டுறாத. சரி மேடம், நீங்க போன் எடுத்துட்டு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் எங்க வரேன்னு சொல்றேன். வச்சு தொலை. இங்க இருக்கிற நிலைமை புரியாம இவன் வேற டார்ச்சர் பண்றான். ச்சே. நாமளே ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம். இதுல இந்த இடியட் வேற ஃபோன் பண்ணி அவனோட போனை எடுத்து கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்றான். என்ன பண்றது? எப்படியாவது சுடர் ரூம்ல இருந்து அவன் போன் எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். அதான் நமக்கு சேஃப். சுடர் ரூம்ல இருக்காளா வெளியே இருக்காளான்னு தெரியலையே. இவங்க எதுக்கு நம்ம ரூமுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையறாங்க? நல்ல வேளை சுடர் இல்ல. அவ வரதுக்குள்ள எப்படியாவது அந்த போன் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடணும். மனோகரி மேடம் ஏதோ ஒரு பிளானோட தான் நம்ம ரூமுக்கு போயிருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ரூமுக்குள்ள போனா அவங்க உஷாராயிடுவாங்க. வெளியில ஜன்னல் கிட்ட நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ரூம்ல என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க?
அவங்க விரல்ல கழட்டின என்கேஜ்மெண்ட் மோதிரத்தையும் ராமையா வச்சு கொடுத்தாச்சே. இவ்ளோ பதட்டத்தோட என்ன தேடிட்டு இருக்காங்க தெரியலையே. சுடர், அங்க என்ன பண்ற? வாங்க ஆ, வாங்க, என்ன? உங்க பாருங்க. சுடர், இவங்க மெதுவா பேசுங்க ராமையா, உங்களுக்கு கேட்டு போகுது. இல்ல, மனோகரி ஓ ரூம்ல என்னத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க? அதுதான் எனக்கும் தெரியல. கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை தான் என் ரூம்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. நானும் அது என்னன்னு பாக்குறதுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு தேவையான பொருள் ஓ ரூம்ல என்ன இருக்க போகுது? வெயிட் பண்ணுங்க ராமையா, அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். இவ வேற இந்த போனை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. போன் எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குது. எங்க வச்சிருப்பா அவ? இந்த போனா இருக்குமோ? என்ன சுடர் இது? மனோகரி இவ்வளவு சீப்பான பொம்பளையா இருக்குது. உன் போனை போய் திருடிட்டு போறாங்க. இந்தமா இருமா, இம்மா சுடர். ஏய், என்னம்மா உன் போனை வந்து அவங்க திருடிட்டு போறாங்க? வா, இப்பவே போய் அவங்கள கையும் களவுமா பிடிச்சலாம், வா. ராமையா கொஞ்சம் பொறுங்க. அவங்க எடுத்தது என் போன் இல்ல, என் போன் இங்க இருக்கு பாருங்க. ஆமா, உன் போனு உன்கிட்ட தான் இருக்கு. அப்ப மனோகரி எடுத்துட்டு போன போனு யார் போனு? ஆமா, அதையே இவ்வளவு திருட்டுத்தனமா எடுத்துட்டு போனோம். ராமையா, அன்னைக்கு எழில் சாரோட ஹோட்டல் இஷ்யூல மனோகரி மேடம் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கிறதா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆமா, இப்ப அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆக போகுது. என்ன சொல்ற? ஆமா ராமையா, மனோகரி எடுத்துட்டு போற போன் அந்த ஹோட்டலோட ரூம் பாய் இருந்தால அவனோட போன். இவ்வளவு நடந்திருக்கா சுடரு? ஆமா ராமையா, இப்போ என்னோட இன்ஸ்டன்ட் சரியா இருந்தா மனோகரி நேரா அந்த போன் எடுத்துட்டு ரூம் பாயை பார்க்க தான் போவாங்க. நாம அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா ரூம் பாய் இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்ன, வா போலாம்.